ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஜு டாக்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஷேர்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் படிக்கும் பொழுதும், காமர்ஸ் படிக்கும் பொழுதும், இல்லை வெளியே மக்கள் பேசும் பொழுதும் ஷேர்ஸ்ன்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி அந்த ஷேர்னால் என்ன அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷேர்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பென் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பெண்ணோட விலை வந்து 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து 80 ருபீஸ் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட 80 ருபீஸ் இருக்குது, நீ உங்கள் ஒரு 20 ருபீஸ் கொடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணு வாங்கி 100 ருபீஸ்க்கு ஒரு பெண்ணு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அந்த 100 ருபீஸுக்கு வந்து 80 ருபீஸ் நீங்கள் போட்டுறீங்க, 20 ருபீஸ் உங்கள் ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 80% ஆஃப் ஓனர்ஷிப் நீங்கள் வச்சுருக்கீங்க, 20% ஆஃப் ஓனர்ஷிப் உங்கள் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் ஷேர்ன்னு சொல்கிறோம். ஒரு பீஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆர் பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை தான் ஷேர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவே இப்போ கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆர் அவங்களோட ப்ராஜெக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து 1 lakh rupees தேவைப்படுது. இந்த 1 lakh rupees வந்து அவங்க வந்து பேங்க்லேருந்து லோனாக வாங்குவாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. இது வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த 1 lakh rupees வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. அந்த 1 lakh rupees-ஐயும் மக்கள்கிட்ட இருந்து முழு தொகையாக வாங்க மாட்டாங்க. அதை ஒரு 1000 யூனிட்டாக பிரிப்பாங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய், அப்போ 1000 யூனிட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மக்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அந்த 1000 யூனிட்டை பிரிக்கிறாங்கல்ல, அதைத்தான் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது அவங்களுக்கு தேவையான 1 lakh rupees-ஐ வந்து 1000 ஷேர்ஸாக வந்து மக்கள்கிட்ட இஷ்யூ பண்ணி மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி 1 lakh rupees-ஐ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக பொதுமக்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க கம்பெனியோட ஓனர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. கால்டு டிவிடெண்ட், அதுதான் டிவிடெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 100 ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு அந்த கம்பெனியில் அப்படின்னா, ஒரு ஷேருக்கு வந்து நாங்கள் 10 rupees வந்து டிவிடெண்ட் ப்ரைஸ் தரோம், டிவிடெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்போ 100 × 10 போட்டு 1000 rupees வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் டிவிடெண்ட், இதோட மெயின் பெனிஃபிட். ஸோ இந்த ஷேர்ஸை வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ப்ளஸ் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாகவே நீங்கள் இந்த ஷேர்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க ஷேர்ஸு. ஸோ ஷார்ட்டாக ஒரு ஜிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் இப்போ தேவைப்படுது அப்படின்னா, கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னா, அந்த கேபிட்டலை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸாக பிரிப்பாங்க. அதான் ஷேர்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஷேர் யூனிட்ஸ் இன்ட்டு ஷேர் ப்ரைஸ் ஈக்குவல் டு அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்துடும். இதுதான் ஷேர்ஸ்னால். ஸோ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் டவுட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜு.